இனிமே புதுக்கோட்டையில அதிமுக கிடையாது. புதுசா மாவட்ட செயலா போட்டு மாவட்ட செயலா எல்லாமே முடிஞ்சிச்சியா? அதிமுக ஒரு கட்சியே கிடையாது. நீங்க என்னடா தமிழ்நாட்டிலே கிடையாது. உனக்கு யாருப்பா சொன்னது? எந்த அறிவாளி சொன்னது? பழனிசாமி இல்லாத கட்சிக்கு மாவட்ட செயலாளர் போட்ட ஆதரவாளர் இருப்பாங்க. அதுக்குன்னு விஜயண்ணாக்கு இல்ல இது above average நீ சொல்லு. சரி எத்தனை விக்கெட் அவுட் அத சொல்லு. பாவம் பழனிசாமி. பழனிசாமி பாவம். பழனிசாமி பாவம். திருச்ச முகத்தோட வர இல்ல பழனிசாமி பாயசம் வச்சுட்டாங்க. பாவம் மக்களை சந்திக்காம பழனிசாமிக்கு பாயசம் வச்சுட்டாங்க. பாவம். பழனிசாமி சொல்லு. 12 பழனிசாமி 12 மிகப்பெரிய தோல்வி. எங்கடா எலெக்ஷன் பைத்தியக்காரா. நாங்க எப்படா 72 எலெக்ஷன் பைத்தியக்காரா. மிகப்பெரிய தோல்விடா. நாங்க 72 எலெக்ஷன் நடக்கும்போது எங்க அண்ணாவே பிறந்திருக்க மாட்டாரா. 1992 முதல் படம் நாளைய தீர்ப்பு உங்க அண்ணன் என்ன சொன்னாலும் சரி. இந்த வருஷம் எண்டுல வந்து 13 தோல்வி பழனிசாமி, 2029 இருந்து 14 தோல்வி பழனிசாமி, 31 15 தோல்வி பழனிசாமி. 19 தாண்டிடாதீங்களா. ரைமிங் மிஸ் ஆயிடும்டா குழந்தைங்களா. ஒரு இருக்குல்ல 12 தோல்வி பழனிசாமி 13 தோல்வி புரியலடா. 12 தோல்வின்றா. அவனுக்கு கொஞ்சம் பேச விட. அவன் பேச மாட்டான். நீ வேற. சரி ஓகே. நீ எங்க மியூட் பண்ற? 12 தோல்வின்றான் பாவம் அவனை. சரி ஓகே. அவனை பேச விட்டடிங்க. அவனை பேசுறா சொல்லு. இல்ல நான் பின்னாடி எம்ஜிஆர் பட்டு ஓடுது பாரு. 12 தோல்வி பழனிசாமி 12 தோல்வி பழனிசாமி. அவனை யாரோ மியூட் பண்றீங்க. அவனை சும்மா தான் இருங்களா. சீரியஸா மியூட்லாம் பண்ணலடா நீ. நானும் இல்ல. அந்த நாய் நெட்வொர்க் இல்லாத. ஏன்டா அவங்க எடப்பாடிக்கு ஒரு நல்ல போன் வாங்கி கொடுக்கணும் துப்பு இல்லையடா. நான் தான் பண்ண அவன மியூட். ஏதோ சொன்னானே இன்ஃபினிக்ஸ் ஏதோ மாடிவேட் பண்ணா. இப்போ வந்து ரெட்மி ஏதோ 10 வச்சிருந்தோம் சொன்னா. ரெட்மி 10 இல்ல இவனுக்கு ஒரு இல்லடா திட்டி விட்டுற போறடா. அசிங்கமா பைத்தியக்காரன். டேய் அன்மியூட் பண்றா பைத்தியக்காரன். இவனுக்கு ஒரு போன் வாங்கி கொடுக்க கூட ஆள் இல்ல. எடப்பாடி இல்லடா. எடப்பாடிலாம் ஐபோன் வச்சுன்னு பாரு தெரியுமா. அது கூட வக்கு இல்லாத இருக்கான் இவன். ஒரு சாதா ஆண்ட்ராய்டு கூட. ஆனா எடப்பாடிக்கு முட்டு விடுறான். பேசுறாடே ஈஸ்வரு. இல்ல சில பேருக்கு ஆதாரம் கேட்டீங்களா மியூட் போட்டு விளையாடுறீங்க. ரெட்மி 10 பரவாயில்லையே. நான் நல்லா கிடையாதுடா. டேய் எப்பறா போட முடியும்? ஏதோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அவனை மட்டும் நீ மியூட் பண்ற. நீ இல்லடா அப்படினா என்ன அப்புறம் கேட்பாங்க. இல்ல எப்படி இல்ல ஒரே நிமிஷம். டேய் நீ கேளுடா. அவரை கதற கேளுடா. நான் கேக்குறேன். டேய் ஒரே நிமிஷம். எப்பறா உடனே அன்மியூட் பண்ண முடியும்? எவனாலச்சு இவ்வளவு ஃபாஸ்டா அன்மியூட் பண்ண முடியுமா? லூசா நீங்க. அவன் போன் கையிலே வச்சுன்னு பாத்துட்டு இருக்கான். போன ஃபிங்கர் டிப்ல வச்சிருப்பான். பாருங்க 12 தோல்வி பழனிசாமி பேசுறடே. இல்ல இரு. புதுக்கோட்டையில ஏடிஎம்கே போனா என்ன? நம்ம ஆந்திரால ஏடிஎம்கே ஆரம்பிக்கிறோம். ஆந்திராவை பிடிக்கிறோம்.
எல்லாத்தையும் முடியல. ஆந்திராக்கு போறதுக்கு முன்னாடி என்ன ஆண்ட்ராய்டு போன் வாங்கடா டேய். சொல்லு. என்ன டேய் இன்னும் ஒரு வாரத்துல வந்து விழுப்புரத்துல அதிமுகவை கலைக்க போறாங்க, கோயம்புத்தூர்ல அதிமுகவை கலைக்க போறாங்க. கடைசியில வந்து எடப்பாடியில பத்தி அடக்க வச்சுன்னு சுத்த வேண்டியதுதான். மொத்தமா எடப்பாடி கழிச்சு விட்டு அதிமுக போங்கடா டேய். ஈஸ்வரன் மொத்தமா கழிச்சு விட்டு போங்கடா. எதுக்குடா? சேலத்துல போட மட்டும்தான், ஈஸ்வரி. சேலத்துலயுமே சேலம் பார்த்து மார்க்கு பே பண்றோம். இன்னொரு 5 ஒரே 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 டேய் ஒரே கலரு ஒரே அந்தால போற ஸ்பீட கலரு பார்த்தா. பார்த்து பேசு. திரும்ப பண்றோம். இல்ல ஈஸ்வரி இரு இரு வேலையா இரு இருந்தாலும் இரு குமரா ஒரு ரொம்ப நிமிஷம்டா. ரொம்ப இப்ப நான் என்ன சந்தோஷமா தப்பா இருக்கு. பேசினேன்? கலரு ஒரு எக்ஸ்-சிஎம் நீங்க வந்து எப்படி இல்ல அபியூஸ் இல்ல பண்ணீங்க? இல்ல 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 நீ பேசுறது இங்க தப்பு. ஏன்னா வந்து ஒரு மினிஸ்டரை வந்து அவன் வந்து பேசிட்ட, அது வந்து தவறுதான் அவன் சொன்னானா? அப்படின்னு ஆமா 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 அவருன்னு தான்டா சொன்னேன். அவன் நான் சொன்னேன். டேய் கம்முனு இருக்கு. அவரு வந்து விட்றா. நானே remove நான் பண்றேன். தகுந்த ஆதாரங்களோட நிரூபிச்சா புரியல விக்னேஷ் எனக்கு, கோவத்தை புரியல விட்டு ரொம்ப. இறங்கணும். அதுக்கப்புறம் நான் ஒரு டேஷ் பையன்னு ஒத்துக்கணும். நீ பண்ண எச்ச யாரா? யாரா? ஆ, ஏய் ஒத்து ஆமாண்டா, ஒத்து நீ டேஷ் ஒத்து பையன்தான்டா. இல்ல ஒத்துவாங்க. ஒத்துவாங்க. நீங்க ஒரு எடப்பாடி பையன் ஒத்துக்கோங்க, டக்குன்னு ஒத்துக்கோங்க. கலரு ஈஸ்வர் கலரு ஸ்பீக்கர் இருக்கும். ஈஸ்வர் ஒரு டேஷ் பையன். ஈஸ்வர ஒத்துக்கிட்டேன்டா. ரொம்ப செழிப்பா இருக்கேன்னு நினைக்காத. அடுத்து நம்ம சென்னை டேக் ஓவர் பண்றோம், புரியுதா? கவலைப்படாத. அந்த 2 தொகுதி சேப்பாக்குல வந்துட்டு ஏடிஎம்கே ஜெயிக்குது. நம்ம மாஸ் காட்டுறோம், கவலைப்படாத. ஆமா, ராயபுரத்துல தோக்கடிக்கிறோம். அடுத்த எலெக்ஷன்ல நம்ம டெபாசிட் வாங்குறோம். சொட்டராசு இல்ல உதயநிதி தோக்கடிக்கிறோம். நினைச்சிருக்கேன். அதை பார்த்துட்டு யார் என்ன பண்ணாங்கன்னு தெளிவா தீர்ப்பு வழங்கினா அந்த நாய்க்கு செருப்படி வரும்னு சொல்லு. சரி, எடப்பாடி போட்டு அமைச்சிருக்காங்க. எடப்பாடி போட்டு அமைச்சு எடப்பாடி திருநகராண்டா குமார். என்னடா எடப்பாடி போட்டோ எங்கடா அனுப்பி இருக்கிறான்? நீ சும்மா எடப்பாடி சொன்னதே யாருமே பேசாதீங்கடா. விக்னேஷ் புராவும் ஈஸ்வர் மட்டும் பேசுறோம். 2 பேர் பேசுங்க. அவர் பேரு ஈஸ்வர் நீ பேசுறா, அவர்கிட்ட நீ பேசுறா. நாங்க யாரு பேசுறோம்? 2 பேர் வச்சு கூப்பிட்டாங்க. டேய் எடப்பாடி, உனக்கும் விக்னேஷ் புராவுக்கும் ஃபைட். 2 பேர் அவனே மியூட் போட்டுக்கிறான்டா கலரு. அதுதான் டவுட்டா இருக்கு லைட்டா. வைத்தியக்காரன் மியூட்ல போயிட்டு என்ன படிச்சுட்டு வரானா? ஒன்னா என்ன கதை ஒண்ணும் புரியல. இல்ல ப்ரோ, அவர் ரெடியா ஏதோ எழுதி வச்சிருக்காரு ப்ரோ. ஏதோ அந்த நம்ம அந்த ஸ்கூலுக்கு எல்லாம் எடுத்துட்டு போவோம்ல பேடு, அந்த மாதிரி பேடுல பேப்பரை சொருவி எழுதி வச்சுக்கிட்டு இருப்போம். எடப்பாடிக்கு எழுத படிக்க தெரியுமாடா? அன்பு சகோதரர் எடப்பாடி, அருமை சகோதரர், அன்பு சகோதரர் ஈஸ்வர்ராஜ் பேசுங்க. எடப்பாடிக்கு எழுத படிக்க தெரியுமாடா ஈஸ்வர? இப்பதான் ஏதோ ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். பண்ணிட்டு வந்து உங்களுக்கு கேள்வி கேட்பான். அந்த கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. ஏய் நீ தெரிஞ்ச கேள்வியா கேளுடா. எடப்பாடி வந்து ரெலவெண்டா வச்சுக்கிறதே இந்த ஸ்பேஸ்ல தான், தெரியுமா? சரி, எனக்கு ஒரு டவுட். கார்த்தி நீயே சொல்ல, எதுக்கு அந்த மலைப்பாம்புன்னு கூப்பிடுறாங்க? எதுக்கு கூப்பிடுறாங்கன்னா நான் சொல்றேன். அதான் நான் அவனை சிஎம் ஆக்குறப்ப சசிகலா வந்து அனௌன்ஸ் பண்ணல. அப்ப வந்து நம்ம ஐயா செங்கோட்டன் ஐயா இருப்பாரு, அவர் தான் சொன்னாரு திடீர்னு வந்து அந்த சார் சந்தில் வந்து பூந்துடுவான். அப்ப அவரு போறப்ப சொன்னாரு, இங்க எங்க பீச் பக்கத்துல மலைப்பாம்பு வந்து பூந்துச்சு, மலைப்பாம்பு போன மாதிரி அந்த கால விளையாடுறான்னு சொன்னாரு. அப்படியா ப்ரோ? சசிகலா ஏரியா எங்க ஏரியா தான், மன்னார்குடி. துரத்தி அடிச்சானோ ஏடிஎம்கே காரவங்கள. விரட்டி துண்டு கிண்டெல்லாம் வேட்டிக்கிட்டே எல்லாம் அவுத்து விட்டு அடிச்சானுவோ எங்க ஏரியாவுல, சசிகலா ஏரியாவுல. அவனை பேச சொல்லுங்க ஈஸ்வர. செருப்பாலே அடிச்சு அமுச்சு விட்டாங்க. ஏன்டா செருப்படி வாங்கினீங்களா? ஏய் கேவலமா இல்லையா? சசிகலா ஏரியா மன்னார்குடியில அடிச்சானோ ஏடிஎம்கே காரவங்கள. பேர் சொல்லுங்க பாப்போம். சூட்டை கிழிச்சு விட்டுருவாங்க. ஏய் ஜனா, ஏய் அலெக்ஸ், பைத்தியார மாதிரி அவனுக்கு எல்லாம் ஸ்பீக்கர் கொடுத்துடுற. நல்லா பேசுறான், போகும்போது என்னாச்சா?
இல்ல அவன் அலெக்ஸ் உங்களுக்கு போஸ்ட் கொடுத்த தப்பா இல்ல தலைவன் நல்லாதான் இருந்தான், திடீர்னு வந்து சார்பேட்டா பரம்பரை. அதான் நீ பண்ற காமெடி எல்லாம் பின்ன இல்ல பின்னாடி ஒருத்தன் டயர் நக்கிறான் பாரு, அவன் தான் சிரிப்பான். நீ கவலைப்படாத ஈஸ்வர், நம்ம டேக் ஓவர் பண்ணி பேச போறியா இல்லையா? ஏய் இவன் என்னடா இந்த நாய் மியூட்ல இருக்கான், எல்லாம் வருதுடா வாயில எனக்கு அசிங்கமா. தோத்து போன பழனிசாமி 10 தோல்வி பழனிசாமி 11 தோல்வி பழனிசாமி. நீ அப்படி சொல்லாதண்ணா, சும்மா தான் இரானா ஒரு 5 நிமிஷம். நீ வேற என்னடா பேச சொல்ற? இவனை வச்சு நீ என்னடா பேச சொல்ற? அவன் பேசட்டும், அமைதியா இருங்க. அவன் பேசவே மாட்டான்டா. டேய் ஈஸ்வரு, நான் கெட்ட வார்த்தை எல்லாம் பேச மாட்டேன்டா, என்ன பேச வச்சிடாதா. நீயே மியூட் பண்ணி உட்காந்துக்கிட்டு இருக்கடா. கெட்ட வார்த்தை பேச மாட்டேன், பேருக்கு பேசவும் தெரியாது. யார எடப்பாடிக்கடா? ஆகவே ராஜ்குமாருக்கு போய் ஈஸ்வரிங்க பாரு, எதுக்குடா எங்க அமைச்சர் சம்பத்துக்கு போய் மாவட்ட செயலாளர் பதவி கொடுப்பாங்க, போய் ஜால்ராடி போ. கேடுறா உங்களை வேணும்னு சொல்லிட்டு எடப்பாடி எல்லாம் பேசுறீங்க. அதுதான் அது விடு. கடலூர்ல ஏற்கனவே எனக்கு எந்த பதவியும் முக்கியம் என்ன ஒண்ணும் கட்சி ஒண்ணும் இல்லடா. நீங்க வேணான்னு சொல்லிட்டு தானே உங்களை காரி துப்பிட்டு எங்க கட்சிக்கு வந்திருக்காரு. யாரா வந்தது? அவங்க பையன். புரியல. பையன் பண்ண வேலையால் தான் போய் கேட்டாரு. என்ன பையன் என்ன பண்ணாரு? அவங்க பையன் பண்ணது மிகப்பெரிய தவறு. என்ன பண்ண தவறு? பதவியை நான் தரேன்னு சொன்னாரு. ஏன்டா அவரு இல்லடா அவரு கட்சியில ஜாயின் இல்லடா ஒரு கட்சியில ஜாயின் பண்ணணும்னு அவர் வந்திருக்காரு. உடனே அவர் பையன் சம்பந்தமே இல்லாத பேசுற பத்தியா? அவர் பையனுக்கும் இதுக்கு என்னடா பிரச்சனை? எம்சிஎஸ் பிரவீன் தாங்க. இல்ல உனக்கு தெரியாது எம்சிஎஸ் பிரவீன் என்ன? மலைப்பாம்போட பையன் வந்து அதிமுக போய் செயலாளராகணும்னு நினைக்கும் போது உயிர் கொடுத்து வசிக்கிட்டு இருந்தவர் வந்து சொல்ல மாட்டாராடா? டேய் நீ பாத்த எடப்பாடி போறான். இல்லடா எடப்பாடிய மலைப்பாம்பு பண்றாங்கல்ல. இங்க பாரு, நான் வந்து மலைப்பாம்போட பையன் சொன்னேன், நீ எதுக்கு இப்ப எடப்பாடின்னு சொன்ன? இல்ல விஜயண்ணாக்கு உண்மையா இல்ல நீ இதுக்கு பதில் சொல்லு. நான் மலைப்பாம்புன்னு தான் சொன்னேன், நீ எதுக்கு எடப்பாடின்னு சொன்ன? அப்ப விஜயண்ணா மேல உண்மையான பக்தி அன்பு எடப்பாடி சொல்டா உண்மையான நம்பிக்கை கொண்டவா. என்னடா குமார் ஒரு நிமிஷம் இல்ல 1000 கோடி எடப்பாடி தான் ஹீரோ. சைடுல பேசிட்டு இருக்கல, பேசிட்டு வாடா. அது பேசிட்டோட ஈஸ்வரி எங்க சைடுல பேசிட்டு இருக்க பாரு, பேசிட்டோட. ஆமா லைட்டா அது கொஞ்சம் பிரெக்னன்ட் ஆன அனகொண்டா இது. மலைப்பாம்பு முழுங்கினா இன்னொரு மலைப்பாம்பு. அட்மிட் பண்றாடி ஈஸ்வரு. நீங்க 2 பேர் மட்டும் தனியா பேசுங்க. எங்கடா அவன் பேசவே மாட்டான், அவன் ஏதாவது நெட்வொர்க் இல்லாத ஏரியாவுக்கு போய் நின்னுக்கிறான். அட்மிட் பண்ணி பேசல பச்சை பச்சா திட்டுங்க. எனக்கு இன்னும் வந்து 2 வாரத்துல வந்து காலேஜ் ஆரம்பிக்குது, ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்றேன். நான் பிளஸ் 2 ஜாயின் பண்ண போறேன்டா வேற ஸ்கூல்ல. இப்ப படிச்சிட்டு இருக்க ஸ்கூல்ல அது சரியில்லை. இன்னும் இந்த சின்ன பசங்க கூட சுத்திட்டு இருக்கேன். எனக்கு 25 வயசு தான் ஆகுங்க. திருந்தவே விக்னேஷ் ப்ரோ திட்டுறான்டா. உன்னை வந்து ஒரு ஆளா மதிச்சு 2 வாரத்துல நான் காலேஜ் ஜாயின் பண்ண போறேன்னு சொல்றேன். காலேஜ்லாம் ஜாயின் பண்ணல. இந்த சின்ன பையன் இந்த குரூப்ல சின்ன பையன் அவன் தேடி படம் பார்த்ததுக்கு அப்புறம் விஜய் ஃபேன் ஆயிருப்பான்.
என்னடா கரெக்டா என்ன இந்த பத்தி எருமை சொல்றா? தெரியலாம் கிடையாதுடா டேய். நான்லாம் மாஸ்டர் பார்த்து ஃபேன் ஆனேன்டா நானு. அதுதான் மாஸ்டர் தான் வந்து அடுத்த 29ல வந்து நான்லாம் டேய், வாரிசு. இல்ல டேய் இரு டேய். நீங்க இல்ல இவனாவது பரவாயில்ல. கலரு ஜனநாயகன் பார்த்து ஃபேன் ஜனநாயகன் ட்ரைலர் பார்த்து ஃபேன் ஆயிட்டான். நான்லாம் ஜனநாயகன் ட்ரைலர் பார்த்து ஃபேன் ஆயிட்டான். இல்ல இல்ல ஈஸ்வர் எதை இல்ல ஈஸ்வர் எடப்பாடிக்கு எப்படி ஃபேன் ஆனா மாண்புமிகு சின்னம்மா வாழ்க தவழ்ந்துட்டே போவார்ல அத பார்த்து ஃபேன் ஆனா அப்படிதான்டா. இல்ல கிடையாது. மயிலாப்பூர்ல ஒரு சிரிப்போட வந்து மேல வந்தாங்க. வீரபாண்டி கட்டபொம்மனா எங்களோட வயலுக்கு வந்தாயா நாத்தனட்டாயா அங்க கொஞ்சம் விளையாடும் பெண்களுக்கு மஞ்சள் எடுத்து கொடுத்த மாமனா மச்சனா மான கட்டப்பையில அதானே வீரபாண்டி கட்டபொம்மன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த டைலாக். மானம் கட்டவனே 10-11 தோல்வி. யாரு எடப்பாடியா? சொல்லு. ஈஸ்வர இல்ல உதயநிதி உங்களை மதிய மாட்டாரு. உதயநிதி போட்டு இப்ப நீ மெருகிற நாங்கெல்லாம் பாக்குறோம். ஏய் அவனதான் பங்காளின்ட்டான்லடா. இல்ல ஆமா இது இருக்கு ஒண்ணு இருக்கு அடிப்படையில கீழே இறங்கிடுவான். கேட்டா அழுதுட்டு ஈஸ்வரி அவனுங்கெல்லாம் இவங்க பேச்செல்லாம் கேட்காத. நான் பேசுவோம் வா. நான் காலேஜ்ல வந்து என்ன எப்படிலாம் இருக்கலாம் ஏதாவது டிப்ஸ் கொடு. என்ன பண்ணுவாங்க எடப்பாடி ஸ்டூடெண்ட் ஒரு ரேகிங் பண்ணுங்க. ஆமா எடப்பாடி தான் சத்யராஜ் ஒரு படத்துல வருவான் பாருங்க. எடப்பாடிக்கு எழுத படிக்க தெரியுமாடா ஈஸ்வர? உங்களுக்கு என்னடா யோகிதை இருக்குது? எந்த தகுதியும் இல்லாத ஒரு தற்கொலை யாரா எடப்பாடியாடா? பொது வாழ்க்கையில ஒரு புறம்போக்கு எடப்பாடியாடா? இந்த கால வந்து மேல வந்த நவனாடா? இல்ல செல்வராஜ் ஆசீர்வாதம் தமிழ்நாட்டுல இருக்கிறதான் தற்போது எடப்பாடி ஆந்திராக்கு போய் நம்ம இன்டெலிஜென்ட்டா நம்ம பழைய போறோம். கேரளாக்கு போயிடலாம். கேரளா தான் நம்பர் 1ல ஏன்டா கிறுக்கா. நான் என்ன பேசிக்கிட்டு இருக்கேன், நீ அங்க போய் எடப்பாடியே முடிச்சு தொங்கிக்கிட்டு இருக்கிற. நீ வாழ்க்கையை பத்தி பேசுவோம். நம்ம நீ போட்டு விளையாடு. ஒரு நாள் 2 நாள்ல பல மியூட் போடா. நாங்கடா கொஞ்ச நாள் ரிலாக்ஸ் பண்ணிட்ட அப்புறம் போடு. நான் சும்மா உட்காந்து போன் எங்கேயா இருக்கு சொல்லிட்டேன். நான் இருட்டு நான் சீரியஸாடா. நான் இல்ல எனக்கு இது சம்பந்தம் இல்லப்பா. எனக்கு இது சம்பந்தம் இல்ல. எனக்கு சம்பந்தம் இல்ல. எனக்கு சுதந்திரம் இல்லாத ஒரு என்னடா பேச்சு சுதந்திரம் இல்லாத கடைசியா ஒண்ணு பேச விடுறேன் மேடம். சரி சாய்நாத் வந்திருக்காரு. அவர் மேல கூட இல்ல அவன வாண்டடா மியூட் போட்டு அவன பேசவும் விடாம. டேய் கலரே என் மேல பழி போட்டுனா கடுப்பாயிடும்டா சொல்லிட்டேன். நான் பள்ளியை போறது உண்மைதான். டேய் பாத்தேடா நீ மியூட் போட்டு கன்ஃபார்ம் ஈஸ்வர. டேய் பேச ஈஸ்வர பேச விட்டு. எனக்கு பேசறதுக்கு டைம் கொடுத்தா பேசுவேன். எங்கடா ஒரு சாய்நாத்? ஏன்டா நீங்க பண்ண கலவரத்துல அவர் போயிட்டாரு. இல்ல பண்ணு போறாரு. என் மச்சான் திரும்ப வந்தான். கொடுக்கலாமா? எங்கடா போயிட்டான் தெரியலடா. எனக்கு ரிக்வெஸ்டே காட்ட மாட்டேது. அக்செப்ட் பண்ணிட்டேன். சரி ஈஸ்வர ஜாலியா பேசு. நம்ம பசங்கடா. ஏன் சீரியஸா ஜாலியா பேசணும். கவலைப்படாத. கேரளா போச்சிடலாம். ஈஸ்வர உனக்கு ஈஸ்வரே ஒரே நிமிஷம் தான். உனக்கு காண்ட்லாம் இருந்துச்சுன்னா அந்த கடலூர்காரன் அந்த ஆள்கிட்டியோட கடலூர்ல இருந்து வரவடா. என்ன ஈஸ்வரே இதெல்லாம் விடு. இப்படிதான் பண்ணுவாங்க. நீ வா உன் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து என்ன உன்னை ராகிங் எல்லாம் பண்ணிருக்காங்களா? எடப்பாடி சொல்லி வாங்கியிருப்பாங்க. போயிட்டான் பேசி இது பண்ணிருக்கோம்.
ஏய் சரி இன்னைக்கு நடந்தது எல்லாம் பத்தி ஒருத்தரா சொல்லுங்க. வாயில யாரா அவன்? என்னடா கலரு? ஏய் கலரு அவன் இருடா இல்லடா, அவனை வந்ததுல வாண்டடா எதுனா இல்லடா பண்றீங்களா இல்ல அவனே போயிட்டு இல்லடா போயிட்டு வர்றானோ? ஒரே நிமிஷம். நான் டோட்டல் மீட் போடுறேன். ரொம்ப சவுண்டா இருக்கு. ஒரே நிமிஷம். அப்போ நேரம் கீழே போயிட்டு வரும். இல்ல இல்ல, இல்ல. கார்த்தி நினைக்கிறேன். கலரு கொஞ்சம் அமைதியாடுறா. வந்ததுல இருந்து அறுத்து போட்ட கோழி மாதிரி லபா 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 லபான்னு இருக்கிறான். ஒரு பக்கம் ஈஸ்வரி, இன்னும் பக்கம் நீ சமாளிக்க முடியல. எனக்கு அந்த வார்த்தையை நான் சொன்னேன் இருடா. உங்களை பார்த்து. என்ன பார்த்து நீங்க சொல்றீங்க? டேய் மூடிக்கிட்டுறா சும்மா. கார்த்தி சொல்லு ஆமா, கார்த்தி. அடுத்து ம். அசம்பிளி கொஞ்சம் சப்புர முடிஞ்ச மாதிரி இல்ல விக்னேஸ்வர். வேறதான் புலம்பானுங்கன்னு பார்த்தா வெளிநாடு போட்டாருங்க. ஏய் My God. குமரன் சொன்ன மாதிரி பேட்ச் மாட்டிட்டு வந்தாருங்க பத்தியா இன்னைக்கு. பேட்ச் ஆமா ம். பேட்ச் காமெடியா போட்டுன்னு வந்தானுங்க. ம். சிரிப்பா இருந்தது. ஆனா நல்லா இருந்தது. ஆளுநர் உரையெல்லாம். என் ஒய்ஃப் டென்ஷன் ஆயிட்டாங்க. ஏய் இவன் ஆள் எப்பதான் முடிப்பான்? சரி அது இன்னைக்கு நடந்த சம்பவத்தை அப்படியே சொல்லுங்க பாப்போம். கேட்போம். எனக்கு ஒண்ணே ஒண்ணுதான் மைண்ட்ல இருக்கு. என்னன்னா எடப்பாடி என்ன சொல்லிக்க 38 நாள்ல வந்து பாத்தீங்கன்னா 130 கொலைகள் நடந்திருக்குன்னு. அதுவே பாத்தீங்கன்னா சரி, 38 நாள்ல வந்து 65 கொலை நடந்திருக்குன்னு சொல்லிட்டு சின்னவர் சொல்றாப்புல. முதல்ல அவனுங்களே ஒரு முடிவுக்கு வர மாட்டானுங்க. ம். உங்களுக்கு தெரியுதா சன் நியூஸ் ஜெயா டிவிக்கு எவ்வளவு கான்ட்ரவர்சி இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனா இதை வந்து ஒரு நியூஸ் சேனல்ல அவனை போட்டு விடுறானுங்க. ம். ஜாலியா இருக்கிறானுங்க அவனுங்க. ஜாலியா யாரு விட்ட உடனே வெளியே வரானுங்க. யாரு எதை பத்தி எல்லாம் போட்டு விடலாம். ஸ்கூல் அது எப்படி நம்ம ஸ்கூல்லாம் விட்ட உடனே பேக் தூக்கி போடுவோம்ல ஃபர்ஸ்ட் ஆளா ம். அந்த மாதிரி வர்றாப்புல. உள்ள வந்து உக்காந்துன்னு என்னென்னவோ பண்றாப்புல. இன்னைக்கு டிபேட்ல வந்து அனந்தஜித் பண்ணிருக்க ஒரு சம்பவம் பரந்தாமனை ம். அலெக்ஸ் எழும்பூர் ப்ரோ அலெக்ஸ் ப்ரோ எப்படி இருக்கீங்க? ஹாய் ப்ரோ. ப்ரோ ப்ரோ பாத்திரம் கேட்கல ப்ரோ. அதான் பேசுங்க ப்ரோ. ட்விட்டர் யூஸ் பண்ணி ரொம்ப நாளாச்சு ப்ரோ. இப்பதான் வரனே எக்ஸுக்கு. வேற அடுத்த வாரம் பர்த்டே ப்ரோ. எனக்கு 28ஆம் தேதி. எத்தனாவது பர்த்டே? 25 ப்ரோ. என்னை விட ஒரு வயசு ஆனா எனக்கு டிசம்பர்ல வரும். 25. தெரியும் நீங்க சொல்லி இல்ல நீங்க சொல்லிருக்கீங்க. உங்க பர்த்டே ஞாபகம் இருக்கு. டிசம்பர் ஆனா என்ன டேட்னு தெரியாது. ஞாபகம் இருக்கானா? டிசம்பர் 12 இருந்தா நாடு தப்பா பேசுவான். அதான் fine. இல்ல தெரியும். ரஜினிகாந்தோட பர்த்டேவா? பர்த்டே தான் ஞாபகம் வருது. கார்த்திய இன்னைக்கு வந்து அந்த பேர் என்னது சாரா அர்ஜுன் அந்த பொண்ணு துரைந்தர் ஹீரோயினுக்குல்ல அதுக்கு பர்த்டே போல இன்னைக்கு. எதை பத்தி பேசிட்டு இருக்கோம்? சாரா அர்ஜுன் ரே. இல்லடா இன்ஸ்டாகிராம் ஃபுல்லா அதான் இருந்துச்சு. ஸோ அதான். ஏ அது அப்படி இப்படின்னு பெரிய ஹீரோ பேன் இண்டியா ஹீரோ ஆயிடுச்சுடா. நீ வேற அலெக்ஸ் ஒரே ப்ரோ இது மெர்சல் எங்க ஊர்ல ஸ்கிரீன் பண்ண போறாங்க ப்ரோ. இது படத்தை தளபதி படத்தை மெர்சல் டாப் பீச்ல